Hello students, இந்த வீடியோல history first lesson unit 1 10th standard outbreak of first world war and its aftermath. So இப்போ போன வீடியோல நம்ம introductionும் first part 1.1 நம்ம பார்த்தோம் இல்லையா? So இந்த வீடியோல 1.2 அதாவது rivalry of great powers டீடைலா நம்ம பார்க்க போறோம். So அடுத்த பார்ட்டா நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறது 1.2 அதாவது rivalry of great powers அதாவது பெரிய வல்லரசு நாடுகள் இருக்கு இல்லையா அவங்களுக்குள்ள நடந்த போட்டி அதுதான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூரோப்பியன் பவர்ஸ்குள்ள. யூரோப் in the 19th century European powers had colonized many other countries. So பார்த்தோம் அப்படின்னா the 19th century European powers almost they colonized many countries in the world. By 1880 most of the Asian countries had been colonized. So 1880ல பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் பவர்ஸ் வந்து நிறைய ஏசியன் countries ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. அதுல இந்தியாவும் ஒன்று சரியா? So only Africa was left. So இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் இருக்கு இல்லையா அதை மட்டும் அவங்க விட்டுட்டாங்க because it has not been explored for a longer time. அதை வந்து கண்டுபிடிக்கல முழுசா அதனால தான் அதை விட்டுட்டாங்க இல்லைன்னா அதையும் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. So the occupation, division and colonization of Africa took place from 1881 to 1914. So 1880க்கு அப்புறம் தான் ஆப்பிரிக்காவை என்ன பண்ணாங்க முழுமையா கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணாங்க காலனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யூரோப்பியன் பவர்ஸ். ஸோ 1881லேருந்து 1914 வரைக்கும் என்ன பண்றாங்க அதை அவங்களுக்குள்ள டிவைட் பண்ணி ஆக்குபை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் 1870 England, France, Belgium, Italy and Germany joined in the scramble for colonies. So 1870க்கு அப்புறம் என்ன பண்றாங்க நிறைய காலனிஸ் என்ன பண்றாங்க நிறைய கண்ட்ரீஸ் அந்த காலனைசேஷன்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 1870க்கு அப்புறம் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் உள்ள போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், இட்டலி, ஜெர்மனி இவங்க என்ன பண்றாங்க இந்த காலனைசேஷன் காம்படிஷன்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டி பயங்கரமா போட்டி நடக்குது. ஸோ தே ஆல் ஜாயின்ட் இன் தட் ஸ்கிராம்பிள் ஃபார் த காலனிஸ். ஸோ அடுத்ததா நாம பார்க்க போறது கிளாஷஸ் அமாங்கஸ் த கிரேட் பவர்ஸ் அதாவது இந்த வல்லரசு நாடுகள் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல்கள் அப்படின்றத தலைப்புல நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸோ டிஸ்பைட் த லீட் இன் இண்டஸ்ட்ரியல் growth and the control of vast empire, England was not satisfied. So இங்கிலாந்து வந்து மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் when compared to other countries in Europe. But still it's not satisfied. அது மட்டுமல்லாம it had a very vast control of colonies in Asia and Africa. ஸோ ஏஷியாலையும் ஆப்பிரிக்காலையும் நிறைய காலனிஸ் வச்சிருக்கிற ஒரு நாடும் இங்கிலாந்து தான். பட் இதெல்லாம் இருந்து கூட இங்கிலாந்துக்கு என்ன இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதாவது தொழில் வளர்ச்சியில முதல் இடம் இங்கிலாந்து தான். அதே மாதிரி காலனிஸ் நிறைய வச்சிருக்கிற ஒரு நாடும் இங்கிலாந்து தான். இதெல்லாம் இருந்து கூட அது ஒரு மன நிறைவு ஏற்படலை இங்கிலாந்துக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆகலை இங்கிலாந்து. ஒரு பேராசை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். So England was in competition with Germany and United States which were producing cheaper manufactured goods and thus capturing England's market. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல பின்னாடி வந்த நாடுகள் தான் ஜெர்மனி, யுஎஸ்ஏ எல்லாமே. ஸோ இந்த ஜெர்மனியும் யுஎஸ்ஏவும் மார்க்கெட் பிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அவங்களோட பொருட்களோட விலைகளை ரொம்ப கம்மியா விற்கிறாங்க. ஸோ இங்கிலாந்துக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஸோ இங்கிலாந்து ஃபேஸிங் எ வெரி டஃப் காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஏன் அப்படின்னா ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் அவங்களோட பொருட்களோட விலையை கம்மியா விற்கிறாங்க இன் ஆர்டர் டு கேப்சர் த மார்க்கெட். ஆனா இது வந்து இங்கிலாந்துக்கு எப்படி தோணுதுன்னா தன்னோட மார்க்கெட் எல்லாம் அவன் எடுத்துட்டுருவானோ கம்மியா பொருட்களை விற்று மக்கள் அவங்க கூட்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கிலாண்டோட கூட்ஸை யாரும் வாங்க மாட்டாங்க
அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிக்குது. National rivalry led to frequent clashes between these great powers in Asia, Africa and Europe. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலாந்து அடிக்கடி எல்லா நாடுகளோடையும் சண்டை போட ஆரம்பிக்குது. இங்கிலாந்து மட்டுமல்லாம எல்லா நாடுகளும் இந்த கிரேட் பவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்பில் மட்டும் இந்த சண்டை நடக்கல, ஏஷியாவில் நடக்குது, ஆப்பிரிக்காவில் நடக்குது, ரைட்? ஸோ தே ஸ்டார்டட் த ரைவல்ரி அமாங் தீஸ் பவர்ஸ் லெட் டு ஃப்ரீக்வெண்ட் கிளாஷஸ் பிட்வீன் தீஸ் பவர்ஸ் இன் ஏஷியா, ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஷியாவில் ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் வரும், 1 வேர்ட் நிறையா வரும். ஸோ கவனமாக இந்த பார்ட்டை பாருங்கள். ஸோ ஜப்பான் அப்படிங்கிறது ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற ஒரு சின்ன கண்ட்ரி. கேன் யூ see this ரெட் கலரில் கொடுத்துருக்கு இல்லையா, இதுதான் ஜப்பான். ஸோ இந்த மிகப்பெரிய பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் சைனா. மேலே இருக்கிறது ரஷ்யா, ரைட்? ஸோ இந்த இடம் ஃபுல்லாக என்னது, சைனா. ஸோ சைனாக்கு நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்கிறது தான் இந்த ஜப்பான். ஸோ பேசிக்காக இது தெரிஞ்சாதான் இப்போ நம்ம நடத்த போகிறது உங்களுக்கு புரியும். ஸோ இன் ஏஷியா, Japan during this period, that is Meiji era from 1867 to 1912, imitating Western nations had become their equal in many respects. So ஏஷியாவில் ஜப்பான் especially during the Meiji period. So Meiji era அப்படிங்கிறது நம்ம எப்படி ஒரு வம்சங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, முகல்ஸ், குப்தாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மீஜி அவங்க ஆட்சி செஞ்ச அந்த காலத்தில், தட் இஸ் ஃப்ரம் 1867 to 1912. ஸோ அது வரைக்கும் அவங்க வெஸ்டர்ன் பவர்ஸை இமிட்டேட் பண்ணி அவங்க நாட்டை நல்லா டெவலப் பண்ணி, ஸோ தே பிகேம் ஆன் பார் வித் வெஸ்டர்ன் நேஷன்ஸ். ஸோ வெஸ்டர்ன் நேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்களோட திறமைகளையும் அவங்களோட இண்டஸ்ட்ரியையும் வளர்த்துக்கிட்டாங்க. With a modern army and navy, Japan had emerged as an advanced industrial power. ஸோ அவங்களோட ஆர்மியையும் நேவியையும் என்ன பண்ணாங்க, நல்லா டெவலப் பண்ணிட்டு, ஸோ தே பிகேம் அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், ஒரு தொழில் வளம் மிக்க ஒரு நாடாக ஜப்பான் உருவானது. இன் 1894 she forced a war on China. ஸோ சைனா அப்படின்ற ஒரு கண்ட்ரி ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 1894ல் ஜப்பான் ஃபோர்ஸ்ட் எ வார் ஆன் சைனா. வலுக்கட்டாயமாக ஜப்பான் என்ன பண்ணுது, சைனா மேலே சண்டை போடுது. ஸோ சண்டை போட்ட உடனே சைனா வந்து ஜப்பானை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய நாடு இல்லையா, சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஸோ பிக். பட் வாட் ஹேப்பன், சர்ப்ரைசிங்லி என்ன நடக்குது அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான் வலுக்கட்டாயமாக சைனா மேலே போர் தொடுக்குது. ஆனால் சைனா இதில் தோத்து போகுது. ஸோ a crushing defeat of China by little Japan in the Sino-Japanese War in 1894-95 surprised the world. ஸோ மொத்த உலகமே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குது, என்னடாவது ஒரு சின்ன நாடு அவ்வளோ பெரிய சைனாவை தோக்கடிச்சிருச்சு. ஏன்னா சைனாவை பற்றி ஒரு இமேஜே வேற மாதிரி இருந்தது யூரோப்பியன் பவர்ஸ்க்கு. பிகாஸ் சைனாக்குள்ளே யாருமே உள்ளே போக முடியாது, அது அதோட ஆர்மி எப்படி அப்படின்றது யாருக்குமே தெரிஞ்சுக்காத ஒரு ரகசியமாக இருந்தது இல்லையா. ஸோ இந்த ஜப்பான் வலுக்கட்டாயமாக சைனா மேலே சண்டை போட்டு அதை தோக்கடிச்சிருச்சு. இந்த சண்டையில் சைனா தோத்து போனது அப்படின்றது என்டையர் வேர்ல்டுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஸோ a crushing defeat of China by the little Japan in the Sino-Japanese War 1894 to 95. இது உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க, சைனோ-ஜாப்பனீஸ் வார் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு இட் பிகேம் a great surprise to the entire world. Despite the warning of the three great powers, Russia, Germany and France, Japan annexed the Liaotung Peninsula and Port Arthur. So இந்த சண்டையில் சைனா தோத்து போன உடனே ஜப்பான் என்ன பண்ணுது, டிமாண்ட் பண்ணுது. அதாவது லியோடங் பெனின்சுலாவையும் போர்ட் ஆர்த்தரையும் ஜப்பானுக்கு கொடுக்க சொல்லி கொடுக்குது. சைனாவும் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த லியோடங் பெனின்சுலா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொரியா பக்கத்துல ஒரு வி ஷேப் மாதிரி இருக்கும், அங்கதான் என்னதுக்கு லியோடங் பெனின்சுலா இருக்கு. அந்த பெனின்சுலாவோட டிப் அதுதான் போர்ட் ஆர்த்தர். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட் ஃபார் ஜப்பான்
ஓகே. ஸோ அதனால இந்த போர்ட் ஆர்த்தர் வேணும் அப்படின்ட்டு ஜப்பான் இந்த லியோடெங் பெனின்சுலாவையும் போர்ட் ஆர்த்தரையும் இந்த இடத்துல இருக்கிற போர்ட் ஆர்த்தரையும் மேப்ல கவனிச்சா உங்களுக்கு தெரியும். என்னோட கர்சர் எங்க இருக்கோ அந்த இடம் தான் என்னது லியோடெங் பெனின்சுலா அண்ட் போர்ட் ஆர்த்தர் இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜப்பான் வாங்கிடுச்சு. ஆனா ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் ஜப்பானை வார்ன் பண்ணுது. சைனா கிட்டேருந்து எந்த ஒரு டெரிட்டரியும் நீங்க வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஜப்பான் அனெக்ஸ்ட். இது ரெண்டுத்தையும் அதோட டெரிட்டரியை ஜப்பானின் டெரிட்டரியை அனெக்ஸ் பண்ணிடுச்சு, தன்னோட இணைச்சுக்குச்சு. By this action, Japan proved that it was the strongest nation in East Asia. So இந்த ஒரு செயலால ஜப்பான் என்ன பண்ணுது, இந்த ஈஸ்ட் ஏஷியாலேயே நான் ஒரு பவர்ஃபுல்லான நாடு அப்படின்ட்டு உலக நாடுகளுக்கு காமிக்குது. ஸோ ஜப்பான் ரஷ்யா, பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து கொடுத்த ப்ரெஷர்னால என்ன பண்ணுது அப்படின்னா போர்ட் ஆர்த்தர் அப்படின்ற ஒரு இடத்த மட்டும் திரும்பவும் சைனாக்கு ரிட்டர்ன் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ ஜப்பான் ஹவவர் in view of the pressure mounted by the European powers soon gave up its claim over Port Arthur. So இந்த இடத்துல இருக்கிற போர்ட் ஆர்த்தரை ஜப்பான் என்ன பண்ணுது, ஸோ திரும்பவும் சைனா கிட்டே கொடுத்துருது. ஏன்னா யூரோப்பியன் பவர்ஸ் கிட்டே இருந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்ததுனால. So now Russia took advantage of this and sent a large army to Manchuria. ஸோ பக்கத்துல இருக்க இந்த மேப் பாருங்க, இது ஜப்பான், மஞ்சூரியான்றது இது சைனாக்கு சேர்ந்த ஒரு பகுதி, ரஷ்யான்றது இந்த மஞ்சூரியாவுக்கு மேல இருக்கிற பகுதி ரஷ்யா. ஸோ இப்போ ஜப்பான் பயந்து அந்த போர்ட் ஆர்த்தரை கொடுத்த உடனே பிஎன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் போர்ட் ஆர்த்தர். மேப்ல தெரியுதா? ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த வி ஷேப் இந்த இருக்கு இல்லையா, அதுதான் லியோடெங் பெனின்சுலா. லியோடெங் பெனின்சுலாவை மட்டும் அது வச்சுருந்தது ஜப்பான். போர்ட் ஆர்த்தரை திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, ஏன்னா யூரோப்பியன் பவர்ஸ் கிட்டேருந்து ரொம்ப ப்ரெஷர் வந்ததுனால. ஸோ இப்போ ரஷ்யா பை டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் வீக்னஸ் மஞ்சூரியாவுக்கு அவங்களோட ட்ரூப்பை அனுப்புது. யாரோட ட்ரூப்பை? ரஷ்யாவோட ட்ரூப்பை மஞ்சூரியாவுக்கு அனுப்புது. ஸோ மஞ்சூரியான்ற ஏரியா யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவோடது. சரியா? ஸோ இப்போ மஞ்சூரியாவுக்கு ரஷ்யாவோட ட்ரூப் அனுப்பின உடனே இது பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு எது? ஜப்பான். ஸோ ஜப்பானுக்கு பயம் வருது, மஞ்சூரியா முடிய வந்த ரஷ்யா எனி டைம் இட் மே அட்டாக் ஜப்பான் இல்லையா? ஸோ அதனால ஜப்பான் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலாண்டோட ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க. 1902ல ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யாவை அந்த மஞ்சூரியாவிலேருந்து ட்ரூப்ஸை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு இங்கிலாந்து கிட்ட சொல்றாங்க. ஸோ ஆனால் ரஷ்யா அந்த ட்ரூப்பை மஞ்சூரியாலேருந்து எடுக்க மாட்டேன், நான் என்ன வித்ட்ரா பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மஞ்சூரியாலேருந்து. ஸோ ஆக்சுவலாக ரஷ்யா என்ன ஒரு தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட் ஜப்பான். ஒரு சின்ன நாடு, நம்ம இவ்வளோ பெரிய நாடு, அந்த சின்ன நாடு நம்மள என்ன பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜப்பானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சு ரஷ்யா. ஸோ இன் 1904 the war began between the two countries. ஸோ இங்க இருக்கிற ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது. ஆனால் the strange factor of this war is the war fought on the Chinese soil. என்ன ஒரு காமெடி பாருங்க, ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை, ஆனா சண்டை நடக்கிறது சைனீஸ் சாயில, மஞ்சூரியால நடக்குது. மஞ்சூரியா யாரோடது? சைனால இல்லையா, சைனாவோடது இல்லையா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை சைனால நடக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த ரூசோ ஜாப்பனீஸ் வார், ஜப்பான் டிஃபீட்டட் ரஷ்யா அண்ட் காட் பேக் போர்ட் ஆர்த்தர். ஸோ திரும்ப ரிட்டர்ன் பண்ண அந்த போர்ட் ஆர்த்தரை திரும்பவும் சைனா கிட்டேருந்து யார் எடுத்துக்கிச்சு? ஜப்பான் எடுத்துக்கிச்சு. அண்ட் இந்த சண்டையில ஜப்பான் ரஷ்யாவை தோக்கடிச்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர் இன்டு த சர்க்கிள் ஆஃப் கிரேட் பவர்ஸ். ஸோ இந்த சண்டேல ஸோ ஃபர்ஸ்ட் 1894ல சைனாவை வின் பண்ணிச்சு, 1904ல இந்த ரூசோ ஜாப்பனீஸ் வார்ல ரஷ்யாவை வின் பண்ணிச்சு. ஸோ இந்த ரெண்டு சண்டைக்கு அப்புறம், இந்த ரெண்டு சண்டையிலையும் இந்த போர்லையும் வெற்றி பெற்ற ஜப்பான் இட் என்டர்ட் இன்டு த சர்க்கிள் ஆஃப் கிரேட் பவர்ஸ். அதாவது வல்லரசு நாடுகளோட ஒரு சர்க்கிள்ல ஜப்பான் நுழைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஜப்பான் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக உருவானதுக்கு இந்த ரெண்டு சண்டை ரொம்ப இந்த ரெண்டு போர் முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். அதாவது
ஜப்பான் எவ்வளோ தந்திரமா வேலை செஞ்சுட்டு இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆஃப்டர் 1905 ஜப்பான் took control of Korean domestic and foreign policy. அதாவது அந்த ரூசோ ஜாப்பனீஸ் வாருக்கு அப்புறம் ஜப்பான் என்ன பண்ணுது, தன்னோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற நாடுகள்கிட்ட செயல்படுத்த ஆரம்பிக்குது. ஸோ இந்த கொரியா அப்படின்ற ஒரு நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஜப்பான். இது ஜப்பான் இல்லையா? ஸோ இந்த ஆரஞ்சு கலருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கொரியா. ஸோ கொரியா, இது மஞ்சூரியா, இது சைனா இல்லையா? மேலே இருக்கிறது ரஷ்யா. ஸோ முதல்ல எந்தெந்த நாடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதும். ஸோ இந்த ஜப்பான் என்ன பண்ணுது அப்படின்னா 1905ல் கொரியாவோட டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி, அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. அதுக்கப்புறம் 1910ல் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஜப்பான்லேருந்து போன தூதுவர் டிப்ளமேட் இங்கே கொரியாவில் கொல்லப்படுறார். ஏன்னா மக்கள் வந்து ஜப்பான் மேலே கோவமாக இருக்காங்க, கொரியன் பீப்புள். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜாப்பனீஸ் டிப்ளமேட் கொரியாவில் வரும்பொழுது அவரை கொன்னுடுறாங்க. ஸோ இந்த ஒரு அசாசினேஷன் ஆஃப் த ஜாப்பனீஸ் டிப்ளமேட் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக 1910ல் உருவாகுது. இதை ஜப்பான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குது. ஸோ 1910ல் அவரை கொன்ன உடனே கொரியா ஃபுல்லாக ஜப்பான் அனெக்ஸ் பண்ணுது, அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ. ஸோ கொரியாவை ஜப்பான் ஃபுல்லாக அனெக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ கொரியாவால் அப்போஸ் பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ அந்த ஜாப்பனீஸ் டிப்ளமேட் அங்கே கொலை பண்ணப்பட்ட உடனே அவங்களோட மொத்த கண்ட்ரோலும் நாட்டோட மொத்தத்தையும் யார் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க, இப்போ ஜப்பான் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இது நடந்தது 1910ல். ஸோ 1912ல் சைனாவில், இந்த பக்கத்து நாடான சைனாவில் என்ன ஆகுது அப்படின்னா, there was a confusion in China following the downfall of the Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. ஸோ 1912ல் சைனாவில் மஞ்சு டைனாசிட்டி முடிவுக்கு வருது. ஒரு பெரும் புரட்சி சைனாவில் நடக்குது. அந்த பெரும் புரட்சியில் வந்து சைனாவில் இருக்கிற அந்த மஞ்சு டைனாசிட்டி வந்து முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாடே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதை ஜப்பான் என்ன பண்ணாங்க, ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஜப்பான் டிமாண்டட் the transfer of German rights in Shanghai Peninsula to Japan and the recognition of Japan hold over Manchuria. So Japan இந்த சைனால இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனை அதுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்குது. என்ன சொல்லுது, ஷாங்டங் அப்படின்ற ஒரு டெரிட்டரி இங்க இருக்கு சரியா? இந்த மேப்ல இந்த இடத்துல இருக்கிறது தான் ஷாங்டன். ஸோ இந்த ஷாங்டனை ஜெர்மனி வச்சிட்டு இருக்காங்க, ஜெர்மன் கண்ட்ரோலில் இருக்கு, அதை எனக்கு கொடுத்துருங்க. அதே மாதிரி மஞ்சூரியாவையும் என்னோட கண்ட்ரோலுக்கு நான் எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க, ஜப்பான். யார்கிட்ட சொல்றாங்க, சைனா கிட்ட சொல்றாங்க. ஸோ சைனாவால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கு. ஏன்னா அங்கே நாட்டிலேயே ஒரு பயங்கர உள்நாட்டு கலவரம் குழப்பம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடந்து முடிஞ்சு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல சைனா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி, இட் அரவுஸ்ட் த ஹாஸ்டிலிட்டி ஆஃப் போத் சைனா அண்ட் த யூரோப்பியன் பவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஜப்பான் பண்ண உடனே இது யாரோட விரோதத்தை வளர்த்துக்குது அப்படின்னா, சைனாவோடையும் யூரோப்பியன் பவர்ஸோடையும் நிறைய ஒரு விரோதத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கு. பட் யூரோப்பியன் பவர்ஸ் வாஸ் நாட் ரெடி ஃபார் த வார் வித் ஜப்பான் அட் தட் டைம். ஸோ அவங்க சண்டை போட, யூரோப்பியன் பவர்ஸ் யாருமே ஜப்பானோட சண்டை போட ரெடியா இல்லை. ஏன்னா சண்டை போட்ட மிகப்பெரிய நாடுகள் என்னாச்சு, தோத்து போயிட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம ஜப்பானோட மிலிட்ரி பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யூரோப்பியன் பவர்ஸ் என்ன பண்றாங்க, ஒதுங்கியே இருக்காங்க. ஸோ ஜப்பான் இதையும் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். ஸோ இன் 1876 barely 10% of Africa was under European rule. So 1876ல பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல 10% தான் யூரோப்பியன் காலனிஸா இருந்தது.
ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த லெசனோட பிகினிங்கில் 1881லேருந்து 1914 வரைக்கும் தான் யூரோப்பியன் பவர்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவை காலனைஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ பை 1900 practically the whole of Africa was colonized. ஸோ 1876ல 10% தான் இருந்தது colonization in Africa. But in 1900, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24 yearsல the entire African continent was colonized by the European powers. Britain, France, Belgium had divided the continent between them, leaving a very few areas for Germany and Italy. ஸோ இதில் மேக்ஸிமம் ஆக்குபை பண்ணிக்கிட்டது யாருன்னு பார்த்தோம்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம். இந்த 3 கண்ட்ரியும் ஆப்பிரிக்காவில் நிறைய பகுதிகளை எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பகுதியை யாருக்கு விட்டு கொடுத்துட்டாங்க? ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும். So Britain, France, Russia and Germany also established spheres of influence in China. So in the Britain, France, Russia, Germany இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? They establish a spheres of influence. Spheres of influence அப்படிங்கிறது it's a technique of imperialism. அதாவது imperialismல ஒரு டெக்னிக் தான் இந்த spheres of influence, ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் சைனாவை என்ன பண்ணாங்க? டிவைட் பண்ணாங்க. அதாவது என்டையர் சைனாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரேட் ஜோன்ஸாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவில் நான் ட்ரேட் பண்ணுவேன், இந்த ஏரியாவில் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனாவை பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கட்டிங் ஆஃப் சைனீஸ் மெலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாட்டர் மெலானை எப்படி நம்ம வந்து பீஸாக போடுறோம் இல்லையா, அதே மாதிரி சைனா அப்படிங்கிற ஒரு நாடை என்ன பண்ணாங்க? பீஸாக போட்டு இந்த நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட வியாபாரத்துக்காக, ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை தான் வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஒரு மெத்தடை தான் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற சொல்லுவாங்க. இது சைனாவில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி அடாப்ட் பண்ண ஒரு மெத்தட். ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் தாய்வான். ஸோ ஜப்பான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கொரியாவை ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க 1910க்கு அப்புறம். தாய்வான் அப்படிங்கிறது இதோட பழைய பேர் ஃபார்மோசா. அதாவது ஜப்பானுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன தீவு. அது முன்னாடி யார்கிட்ட இருந்தது அப்படின்னா சைனாவோட ப்ராப்பர்ட்டியா இருந்தது, அதாவது சைனாவோட டெரிட்டரியா இருந்தது. நவ் இட் ஹாஸ் பிகம் டெரிட்டரி ஆஃப் ஜப்பான். ஸோ கொரியாவையும் தாய்வான் ஆர் ஃபார்மோசாவை யார் எடுத்துக்கிட்டாங்க? இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டாங்க. பிரான்ஸ் கான்கோர்ட் இண்டோ சைனா. ஸோ இண்டோ சைனா அப்படிங்கிறது லாவோஸ், கம்போடியா, வியட்நாம் இந்த 3 நாடுகளை உள்ளடக்கியது தான் இண்டோ சைனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டோ சைனாவை பிரான்ஸ் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் யூஎஸ் டுக் த பிலிப்பைன்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின் அண்ட் பிரிட்டன் அண்ட் ரஷ்யா அக்ரீட் டு பார்ட்டிஷன் ஈரான். ஸோ யூஎஸ் என்ன பண்ணாங்க? பிலிப்பைன்ஸை ஸ்பெயின் கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாமே ஈஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற காலனைசேஷன், ரைட்? ஸோ பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடு ஸ்பெயின் கிட்ட இருந்தது அந்த காலனி. இந்த ஸ்பெயின் கிட்டேருந்து யார் வாங்கிக்கிட்டாங்க? யுஎஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி பிரிட்டனும் ரஷ்யாவும் ஈரானை பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா had been partitioned among the European powers. ஓகே, இந்த மேப் பார்த்தா இன்னும் பெட்டரா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஜப்பான் 2 இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ இங்க இருக்கிறது கொரியா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டாட் இருக்கும், இதுதான் ஃபார்மோசா. கேன் யூ see this? இந்த இடத்துல. ஸோ இந்த ஃபார்மோசாவையும் கொரியாவையும் ஜப்பான் எடுத்துக்கிச்சு. இதுதான் பிலிப்பைன்ஸ். கேன் யூ see this? இதுதான் பிலிப்பைன்ஸ். இந்த பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்காவோட காலனியா இருக்கு. Then can you see this blue color? இதுதான் இண்டோ சைனா. இந்த இண்டோ சைனா யார்கிட்ட இருக்கு? பிரான்ஸ் கிட்ட இருந்தது இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவு த என்டையர் வேர்ல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் என்னது? இட்ஸ் ஆல் ஃப்ரெஞ்ச் காலனிஸ். அதே மாதிரி இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே கேன் யூ see this? ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேட் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இங்கே பார்த்தேன் அப்படிங்கன்னா இந்த பிங்க் ஷேட் தான் நிறையா இருக்கும் உங்களுக்கு. லைட் இட் மே பி அ லைட் லாவெண்டர் கலர், ரைட்? யா. ஸோ இதுதான் வந்து நிறையா இருக்குது பாருங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு தான் நிறைய காலனிஸ் இருந்தது. அடுத்தது எல்லோ கலரில் இருக்கிறது ஸ்பெயினோட காலனி. ஸோ இது ஸ்பெயின். ஸோ இவங்களோட காலனி எல்லாம் எல்லோவில் இருக்கும். கேன் யூ see?
Then Portuguese colony are in green color. So இந்த இடத்துல green இருக்கா, இதான் போர்ச்சுகல். So போர்ச்சுகல் coloniesலாம் என்ன இருக்கும், greenல இருந்தது. Right? So இந்த மாதிரி entire world had been partitioned among the European powers. So இதுதான் European colonies of the world. So students, இந்த வீடியோல நம்ம வந்து வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ யூரோப்பியன் பவர்ஸ் எப்படி இருந்தது, ஹவு ஜப்பான் ரோஸ் ஆஸ் அ வெரி கிரேட் இம்பீரியலிஸ்ட் பவர் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அப்புறம் என்டையர் வேர்ல்டு எப்படி காலனைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏஷியா, ஆஃப்ரிக்கா, almost the entire part of the world had been partitioned by the European powers, இல்லையா? So before the outbreak of the First World War. So next videoல First World War ஓட causes, course and results பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். Thank you students.